கோவை மாவட்டம் பன்னிமடை பகுதியில் காட்டு யானை கொட்டகைக்குள் நுழைந்து மாட்டுத் தீவனத்தை தின்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மளிகை ஒட்டிய தடாகம், பன்னிமடை, தாளியூர் உள்ளிட்ட பகுதிகளில் வனவிலங்குகள் அடிக்கடி வெளியில் வந்து உலாவுவது தொடர்கதையாக உள்ளது. குறிப்பாக காட்டு யானைகள் மற்றும் காட்டு பன்றிகள் விவசாய நிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் நீண்ட நாட்களாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அக்டோபர் 31 இரவு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை தடாகம் மற்றும் பன்னிமடை பகுதிகளில் சுற்றித் திரிந்துள்ளது. அப்போது பன்னிமடை பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் அமைந்த கொட்டகையில் வைத்திருந்த மாட்டு தீவனங்களை யானை கொட்டகை கதவை உடைத்து நுழைந்து தின்றது. அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் இந்த சம்பவம் முழுவதுமாக பதிவாகியுள்ளது. தற்போது அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றன. நாள்தோறும் ஒற்றை காட்டு யானை அப்பகுதியில் உலா வருவதால் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். இதனால் வனத்துறையினர் உடனடி நடவடிக்கை எடுத்து அந்த காட்டு யானையை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.